அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஈவினிங் vlog தாங்க பார்க்க போறீங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங் vlog பார்த்தீங்கன்னா எப்பவும் போல டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இல்லைங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டின்னர் தாங்க ரெடி பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டீக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ டீக்கு ரெடி பண்ணிட்டு சிம்ல வச்சுட்டேன். ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து மாவு பிசைய போறோம். 1 kg அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டேங்க. ஸோ அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு பிசையலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பவுல் எடுத்துட்டேன். ஸோ எனக்கு பிசைறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால நான் வந்து பெரிய ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டேங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக 1 kg அளவுக்கு மாவு எடுத்துருக்கேங்க. ஸோ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம மாவு பிசைய போகிறோம். இந்த ப்ரிப்பரேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். எங்கள் அம்மா வந்து ட்ரிப்பு கிளம்புறாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட கிளம்புறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு நான் டின்னர் ரெடி பண்ணி தரேன்ட்டு சொல்லிட்டேங்க. ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன மெனு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, அது கூட சிக்கன் கறி தாங்க. ஸோ இன்னைக்கு சிக்கன் கிரேவியோட நம்ம வந்து சப்பாத்தி ரெடி பண்ண போகிறோம். ஸோ மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. ஸோ இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். சிக்கன் கிரேவிக்காக ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேங்க. ஸோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் டீ குடிச்சிடலாங்க. டீயும் ரெடி ஆயிடுச்சு. நான் எப்பவுமே கிச்சனுக்கு வந்து ஏதாச்சும் வேலை செய்ய ஆரம்பிச்சேன்னா காலையிலயும் சரி ஈவினிங்லயும் சரி டீ குடிக்கிறது வழக்கங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜியா இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டீ கொடுத்துட்டு நானும் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவிக்கு வந்து நான் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது அதுல கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துக்கிட்டேங்க. ஸோ இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்க போறோம். நல்லா அதுல இருந்து வாசம் வர ஆரம்பிச்ச உடனே நம்ம சிக்கன் சேர்த்துக்க போறோங்க. ஸோ இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்ப எம்மியா இருக்கும். இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா 1 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேங்க. ஸோ இன்னைக்கு 1 kg அளவுக்கு சிக்கன்ல கிரேவியை செஞ்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஆளுக்கு 2 சப்பாத்தின்ற கணக்குல ஸோ சப்பாத்தி மாவும் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா சிக்கன் சேர்த்தாச்சு. இதோட ட்ரை மசாலாஸ் எல்லாமே சேர்த்துடலாங்க. மஞ்சள் தூள், உப்பு, அது கூட பாத்தீங்கன்னா மிளகாய் தூளும் எடுத்திருக்கேன். மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெயிலேயே கொஞ்சம் வந்து இந்த ட்ரை மசாலாஸ் வந்து ஃப்ரை ஆகட்டுங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இந்த ட்ரை மசாலா எண்ணெயில ஃப்ரை ஆகும்போது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் தக்காளி நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். பட் நான் கொஞ்சம் லேட்டாக தான் சேர்த்தேன். ஸோ 2 தக்காளி நான் இதில் சேர்த்துக்கிட்டேங்க. அதோட நீங்கள் தயிர் வேணும்னா தயிர் சேர்த்துக்கலாம். தக்காளியை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் தக்காளி எதுக்கு சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா போன உடனே நைட்டு டின்னருக்காக தான் ரெடி பண்ணேன். ஸோ அதனால வந்து சிக்கன் கிரேவி கெடாது. நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக சாப்பிடணும், ஒரு 3 hours 4 hours வச்சு சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா தக்காளி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதுல தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே நான் 2 தக்காளி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேங்க. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். இந்த சைடு வந்து நம்ம வந்து சப்பாத்தி பிசைய போறோம். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சுங்க. ஸோ நான் இது எப்படி பண்ணுன்றதை என்னோட ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லிங்க்ல கொடுக்குறேன். ஸோ மறக்காம பாருங்க. இப்போ வந்து இந்த சைட்ல வந்து தவா வச்சுட்டேங்க. இந்த சைட் சிக்கனும் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கையோட தேய்ச்சி அப்படியே சுட்டு எடுக்க போறோங்க. நீங்க நினைக்கலாம் இவங்க ரொம்ப ஃபாஸ்ட்ல வச்சு இந்த மாதிரி பண்றாங்கன்ட்டு. ஸோ இல்லைங்க, நான் வந்து கையோடையே வந்து தேய்ச்சி வந்து சுட்டு எடுத்துருவேன். ஸோ எனக்கு வந்து அதிகமா சப்பாத்தி சுட்டு பழக்கம். ஸோ அதனால இது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருங்க. ஸோ இந்த சைடும் ஒரு சிக்கனும் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த சைடு சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 1 hourக்குள்ளேயே நான் இந்த டின்னரை வந்து ரெடி பண்ணிட்டேங்க. ரொம்ப சிம்பிள் டின்னர் தான். பட் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு அதுல ஒரு தனி சந்தோஷங்க. இந்த மாதிரி எங்கேயாச்சும் வெளில கிளம்பும் போது வெளில டின்னர் வாங்குறத விட வீட்டுல அதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போகும்போது ஸோ ரொம்ப வந்து டேஸ்டியாவும் இருக்கும். அதே மாதிரி ஸோ ட்ரெயின்லயோ பஸ்லயோ உட்காந்து டிராவல் பண்ணும்போது எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வேற லெவலுங்க. அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சுட்டு எடுத்துட்டேன். ஸோ இந்த சைட் சிக்கன் கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இதை வந்து நான் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் அண்ட் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கேன். ஸோ எதுவும் அடிஷ்னலாக ஸ்பெஷலாக ஆட் பண்ணவே இல்லைங்க. பட் கிரேவி பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக வந்திருக்குன்ட்டு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் வந்து வாட்டரியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன். ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது ஊற்றக்கூடாது குழம்பு அப்படின்றதுக்காக. ஸோ இன்னைக்கு கிரேவி ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஸோ நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு பேக் பண்ண வேண்டியதுதான். நான்
பேக் பண்ணும்போது மணி பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 மணி இருக்கும். ஸோ அவங்களுக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 மணிக்குங்க. ஸோ போய் உட்காந்தவொடனே அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேக்கிங் வேலையே முடிச்சிடணுங்க. ஸோ இல்லைனா வந்து லேட் ஆயிடுச்சுன்னா இதை மறந்துட்டோம் அது மறந்துட்டோம் அப்படின்ற ஃபீல் வரக்கூடாது. ஸோ அதனால முதல்ல வந்து சப்பாத்தி எடுத்துட்டு வந்த உடனே கொஞ்சம் வந்து ஃபேன் காத்துல வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப ஹீட்டா இருந்ததுன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 4 சப்பாத்தியா வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு கவர்ல போட்டு சிக்கன் கிரேவியை மொத்தமா வந்து ஊத்திட்டேங்க. ஸோ சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா செம்மையா பேக் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த பேக்கிங் எனக்கு அந்த அளவு கூட வராதுங்க. ஸோ இவர் எவ்வளவு சூப்பரா பேக் பண்ணாரு நீங்களே பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் மெனு தான். ஸோ சிக்கன் கிரேவி, சப்பாத்தி, இடியாப்பம், அது கூட ஸ்வீட் கெட்டி தயிருங்க. ஸோ இது எல்லாமே டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணி எங்க அம்மா எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு டிராவல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சேஃபாவே முடிஞ்சுதுங்க. ஸோ நல்லபடியா ட்ரிப்பும் அவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளவுதாங்க, இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய vlog பார்க்கணும்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளவுதான், பாய்.